வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இயல்பான இதயங்கள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடையாறில் பஸ் பிடித்து கண்ணகி நகர் வந்து சேர்ந்தபோது நேரம் 4ஐ தாண்டி இருந்தது. நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்த ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தார்கள். வாசலில் இருந்த மோகன் வில்லா முகப்பில் பூக்கோலம் போட்டிருந்தது. இயல்பான நாளாக இருந்தால் நின்று நிதானித்து இதையெல்லாம் ரசித்துவிட்டுத்தான் அங்கிருந்து நகர்ந்திருப்பார்கள் இருவரும். ஆனால் இன்று அப்படி இல்லை. நெஞ்சு பகுதியில் ஒரு சிலந்தி பூச்சி உயிரோடு உலவுவது போல் இருந்தது மனசு. உள்ளே வந்து சோஃபாவில் சரிய தண்ணி எடுத்து வர நகர்ந்த சாரதாவை பதறி போய் தடுத்தார். வேணாம் சாரதா, இப்படி உட்காரு, நான் பார்த்துக்கிறேன், உடம்ப போட்டு அலட்டிக்காத. சொல்லும்போதே தொண்டைக்கடியில் ஏதோ ஒன்று பலமாய் தாக்க மிடறு விழுங்கியவரை விழி விளக்காமல் பார்த்தாள் சாரதா. ஏன் போக வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அடையார் போயிட்டு வர மொத்தமாக 4 மணி நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே பலகீனப்பட்டா போயிட போகிறேன். இருங்க, ஹார்லிக்ஸ் கரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பால்கனி விண்டோவை கொஞ்சம் திறந்து வைங்க, வெளிச்சம் வரட்டும் வீட்டுக்குள்ள. ஃபேனை கொஞ்சம் வேகமாக வைக்கட்டுமா? சதாசிவத்தால் நம்பத்தான் இயலவில்லை. இதயம் நழுவி வயிற்றில் விழுந்து விட்டது போல் அவருக்கு இருக்க, சாரதாவோ வெகு இயல்பாக இருந்தாள். போகும்போது கடைந்து வைத்துவிட்டு போயிருந்த பருப்பு உசிலியும் சாம்பாரையும் சூடுபடுத்தி எடுத்து டேபிளில் வைத்திருந்தாள். சிட் அவுட்டில் காய போட்டிருந்த துணிகளை எடுத்து கொண்டு வந்து மடித்து வைத்தாள். பவள மல்லிகள் பால்கனியில் எட்டி பார்த்து குசலம் விசாரிக்க அவற்றின் தலையை மென்மையாக வருடி தந்தாள். உள்ளே திரும்பி வர இன்னும் அதே இடத்தில் அமர்ந்திருந்தார் சதாசிவம். பக்கத்தில் வந்து அமர்ந்து மெல்ல அவன் நரைத்த கேசத்தை தடவி தந்த போது தரையில் இருந்த பார்வையை பெயர்த்து இலக்கில்லாமல் பார்த்தார். வறண்ட கரங்களை பற்றிய போது ஜீவனின் மிச்சம் இருந்தது. ரேகைகளுக்கு நடுவே ஒரு பதட்டமான நடுக்கம் தெரிந்தது. என்னாச்சு மாமா? விசுக்கென நிமிர்ந்து பார்த்தவர் கண்ணில் ஒரு குடம் கண்ணீர் தேங்கி கிடக்க அந்த அழைப்பின் தாக்கத்தில் இருந்து விடுபடாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். வெகு பிரத்யேகமான தருணங்களில் மட்டும் சாரதா அழைக்கும் மாமா என்ற அழைப்பு அவரை என்னவோ செய்தது. திருமணமாகி 45 வருடங்கள் கடந்து போய்விட்டது. நிறைய சம்பவங்களும் சந்தோஷங்களும் மனையரங்களும் நிறைந்த வாழ்க்கை. சின்ன சின்ன சச்சரவுகள் அவ்வப்போது உண்டு. ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் இல்லறம் சறுக்கியதே இல்லை. மகள் காஞ்சிபுரத்திலும் மகன் கேளம்பாக்கத்திலும் இருந்த போதும் இவர்கள் இங்கிருந்து நகரவில்லை. தனியாக இருந்தார்கள். அவர்கள் முதுமைக்கு இந்த தனிமை ஒரு விதத்தில் இதமாகத்தான் இருந்தது. இயங்கும் வரைக்கும் எதற்கு தயங்க என்ற கரிசனம் மனதில் இருந்தது. ஓய்வு காலத்தில் பழைய நினைவுகளை எண்ணி எண்ணி இளைப்பாறும் ஒரு அற்புத துணையாக. எதுக்கு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? நாம 2 பேரும் இங்கேயே இருக்கவா வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம்? இல்லை அப்படி இருந்ததா என்ன செய்ய போறோம்? பிள்ளைகள் தனித்தனியா செட்டில் ஆகியாச்சு. வெட்டு வெட்டுன்னு கூரையை பார்த்துட்டு உட்கார ஆரம்பிச்சே 15 வருஷம் ஆச்சு. சொன்ன மனைவியை ஆதங்கமாக பார்த்தார். பிள்ளைகளை பெறவும் அதுங்களை வளர்த்து எடுக்கவும் தான் நாம் பிறப்பெடுத்ததா சாரதா? இல்லதான், அதையும் தாண்டியும் வாழ்ந்தாச்சு. தேசாந்திரம் போயிட்டு வந்தாச்சு. கோயில் ஸ்தலம் பண்டிகை விசேஷம் ஒன்றும் பாக்கி இல்லை. அத்தனைக்கு பிறகும் இனி என்ன இருக்கு இங்க? இயல்பான கேள்வி. ஆனால் எப்படி கேட்க மனசு வரும்? பதில் பேசாமல் அமர்ந்திருந்தார். கையை பற்றி அழைத்து போய் டேபிளில் அமர்த்தி தட்டை எடுத்து முன்னே வைத்தாள். இப்போது மறுபடியும் கண்ணை கட்டியது. பேசாம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுங்க. இன்னைக்கு முழுக்க அலைச்சல் உங்களுக்கு. சாதத்தை போட்டு சாம்பாரை விட அதை கரைத்து கொண்டே இருந்தார். மனம் எங்கோ தடுமாறி கொண்டிருந்தது. பிள்ளைங்களுக்கு சொல்லிடலாமா? பார்த்துட்டு கேட்டா ஏதாவது ஐடியா வச்சிருப்பான். வெளிநாடு எங்கேயாச்சும் போய் காட்டலாமான்னு. அவர் தவிப்பின் மொத்த வலுவையும் வார்த்தைகளின் வழி சொல்லிவிடும் முஸ்தீப்பில் இருப்பது தெரிந்தது. சொல்லலாம், இப்ப சாப்பிடுங்க, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். எதுக்கு அவனையும் பதட்டம் பண்ணிட்டு? அவரால் இயலவில்லை. ஒவ்வொரு முறை கண்கள் படபடத்து பிரியும் போதும் இனம் புரியாத பதட்டம்
ஒரு பரிதவிப்பு. பூமி பந்து முழுக்க தனி ஆளாய் சுமப்பது போல் அழுத்தம் கண்களை மிரட்டியது. சாப்பிடாமல் எடுத்துக்கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தார். இனிமேல் இந்த சாப்பாடு கிடைக்குமா என்ற சிந்தனை வந்தபோது குப்பென்று வேர்க்க அத்துவான மதியத்தின் காகத்தின் அலறல் மிரட்டலாய் காதை கொத்தியது. மாலையில் பார்த்திபனுக்கு அழைத்து சொன்னபோது சில நிமிஷ துளிகள் எதிர்முனையில் மௌனம் தாக்கியிருந்தது. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். சரியாகிடுச்சுப்பா. யூட்ரஸ்ல இருந்து பிளாடர் முழுக்க பரவி இருக்கு. அதான் உதிரப்போக்கு இருக்கு. இப்ப என்ன பண்றது? அவன் எதிர்கேள்வி கேட்க பதிலற்ற அமைதியாக இருந்தார். ஒற்றை நூலில் தொங்கிக் கொண்டிருந்த நம்பிக்கையும் மறந்து போக மனம் அமைதி இழந்து தவித்தது. நீதான் பார்த்தி சொல்லணும். எனக்கு மதியத்திலிருந்து உலகமே சுத்தல. நின்ன இடத்திலேயே நிக்கிறேன். எத்தனை வயசாகுது அம்மாக்கு? 73 நடக்குது. இதெல்லாம் ஒரு வயசா? அவருடைய அன்பு 94 ஆனாலும் இதையே தான் சொல்லும் என்று பார்த்திக்கு தெரியும். நாளைக்கு நான் வர்றேன்ப்பா. அடுத்து என்ன பேசுவது என்றறியாமல் தடுமாறினான். அம்மா கிட்ட பேசுறியா? இல்ல, நாளைக்கு வந்து பேசிக்கிறேன். வைத்து விட்டான். நாளைக்கு வந்தபோது இன்னும் இன்றை விட திடமாக பேசியது போல் இருந்தது சதாசிவத்துக்கு. டாக்டர் கிட்ட நிறைய விசாரிச்சிட்டேன். இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட், லேசர், அது இதுன்னு அலை கழிக்க வேண்டாம்னு சொல்றார். அமைதியான வாழ்நாளை கொடுங்க. மருந்து மாத்திரையோட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் நகரட்டும்னு சொல்றார். பார்த்தி அடைத்து போன சன்ன குரலில் சொன்னான். வார்த்தைகளை முழுதாய் தொலைத்து போய் அமர்ந்திருந்தார் சதாசிவம். அவர் மருந்துக்கு காத்திருந்தால் இங்கே அடுத்தென்ன என்பதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு எதுவும் கூட்டிட்டு போய் பார்க்க முடியாதா? குரல் அடைத்து கொண்டது. இந்த வயசுக்கு மேல சான்ஸே இல்லப்பா. கொஞ்சம் அசௌகரியம் அலைக்கழித்தது. பார்த்தி உள்ளே எழுந்து போய் அம்மாவுடன் கொஞ்சம் பேசிக்கொண்டிருந்தான். முன்னை விட ஒரு பரபரப்பு சதாசிவத்துக்கு. அவயங்கள் அத்தனையும் செயல் இழந்து உயிர் மட்டும் தங்குவது போன்ற அவஸ்தை. பார்த்தி முகத்தில் சோகம் இருந்தாலும் இயல்பாகத்தான் இருந்தான். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மீனாவையும் பசங்களையும் கூட்டிட்டு வரேன். ரமாக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவளும் வரட்டும். என்ன முடிவு செய்யறதுன்னு பார்க்கலாம். அவன் அடுத்த கட்டத்துக்கு தயாராகிவிட்டான். இவரால் தான் அணு அளவும் அசைய முடியவில்லை. பார்த்தி கிளம்பும்போது பயமாக இருந்தது. அவர் கண்களின் கலக்கத்தை பார்த்து பார்த்தியின் கண்கள் குளமாகிவிட்டது. தைரியமா இருங்கப்பா என்றான். அவர் கைகளை எடுத்து தன்னுடைய கைகளுக்குள் மறைத்து கொண்டு மெல்ல தலையாட்டி கொண்டார். வேறொன்றும் சொல்ல தெரியவில்லை. இத்தனை நாள் உணராத தனிமையை உணர்ந்தார். சாரதா இன்னும் அப்படியே தான் இருக்கிறாள். அப்படி இருந்தும் இரவு உறங்க மனசு தவித்தது. உறங்கி விடுவோமோ என்ற ஆன்மா பயந்தது. ஆனால் சாரதா அமைதியும் நிம்மதியுமான மனநிலையில் இருப்பது புரிந்தது. பெருவாரியான நேரம் பாண்டுரங்கனின் துதியிலும் மீதி நேரம் ஏதோ சிந்தனையிலுமே இருந்தாள். உடலும் மனசும் பலகீனமாக இல்லை. ஆனால் ஆன்மா அந்திமத்தின் வாயிலில் நின்றாலும் பாண்டுரங்கனின் நிழலில் கலக்க முடியாமல் உயிர் ஏதோ அவஸ்தையில் நெளிவது போல் உணர்ந்தாள். ஆசை இருந்தால்தான் லௌகீகங்களை பற்றி கொண்டு ஆன்மா ஆட்டமிடும். ஆசைகள் எல்லாம் இளமையிலேயே கரைத்து கலந்தாயிற்றே. பிறகென்ன? குறையொன்றுமில்லை. மறைமூர்த்தி கண்ணாதான். தேவைகளும் ஏக்கங்களும் கனவுகளும் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் பாண்டுரங்கனின் பத்ம கமலத்தை தீண்ட ஆன்மாவின் நிழல் அஞ்சிக் கொண்டு எதுவோ தடுக்கிறது. எழுந்து வெளியில் வர ஈசி சேரில் சாய்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்த சதாசிவத்தை பார்த்தபோது இதயத்தில் எதுவோ இடறியது. ஒரு டம்ளர் காப்பி போட்டு தர்றீங்களா? குரல் கேட்டு வேகமாய் நிமிர்ந்து பார்த்தவர் விதிர்த்து போய் எழுந்து நின்றார். என்னாச்சு? புதுசா என்ன கேட்குற? முடியலையா? நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடவா? பார்த்திக்கு ஃபோன் பண்ணவா? அடுக்கடுக்காய் அத்தனையும் கேள்விகள். எதுவும் இல்லை, கற்றுக்கங்க. ஒரு நாளைக்கு 4 வேளை காப்பி வேணும். ஆனால் போட தெரியாதில்ல. இனி அப்படி இருந்து என்ன பண்ணுறது? காப்பி போட அரிசி களைஞ்சு குக்கரில் வைக்க, பருப்பு தீயாம தீயல் பண்ண, மோர் புளிக்காம மிளகாய் போட்டு வைக்க, இப்படி சின்ன சின்னதா வேலைகளை கற்றுக்கங்க. முகத்தில் முறுவல் மாறாமல் சொல்ல அவர் நாபி கமண்டலத்தில் கேவல் வெடித்தது. நான் அழுதும் பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறியா சாரதா என்றார் பெருமை பொங்க. பக்கத்தில் வந்து அவர் காலடியில் அமர்ந்து
அவர் மடியில் தலை வைத்து கொண்டாள் சாரதா. இருவருக்கும் 45 வருடங்கள் கண் முன்னே நொடியில் ஒரு சேர விரிந்தது. 4 கண்ணில் ஒரே காட்சியாய். ஞாபகம் இருக்கா சாரதா, முதல் முறையா நீ என் மடியில தலை வச்சு படுத்தது? உன் பெரிய அண்ணியோட தம்பி கல்யாணத்துக்காக சீர்காழி போயிருந்தப்போ. அப்போ பார்த்தி உன் வயித்துல இருந்தான். பஸ்ஸில் உனக்கு ஒத்துக்கல, வாமிட் எடுத்து ஓஞ்சிட்டு மயக்கத்தில் அப்படியே என் மடியில் சாஞ்சு படுத்துட்ட. ஞாபகம் இருக்கா? அவர் கேட்டதும் சாரதாவின் முகத்தில் புன்முறுவல் பூத்தது. ஏன் இல்லாம, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறதையும் மறந்து மடியிலேயே தலை சாஞ்சு இருந்ததும், சீர்காழி போய் சேர்ற வரைக்கும் காலை அசைக்காம அப்படியே இருந்து மரத்து போய் நின்னதையும் எப்படி மறக்க முடியும்? ஆ ஆ பார்த்தி பிறந்ததும் அந்த சுதந்திரம் எல்லாம் போச்சு. கொஞ்சம் உன் கூட பேசிட்டு இருந்தாலும் அவனுக்கு கோபம் வந்துடும். ரமா மட்டும் என்ன லேசுப்பட்டவளா? தூசி படர்ந்து கிடந்த வீணையின் நரம்புகளை மெல்ல சுண்டிவிட்டு அதிர வைப்பது போல் அவர்கள் வாழ்ந்த நாட்களை மீட்டிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பங்கேற்பாளர்களும் அவர்கள்தான், பார்வையாளர்களும் அவர்கள்தான். சுண்டிய நரம்பின் அதிர்வு அடங்கியதும் சப்தங்கள் ஒடுங்கி ஒரு மயான அமைதி சூழ்ந்து கொண்டது. நிகழ்வின் கணம் அவர் முகத்தில் வெளிச்சத்தில் விழுந்த நிழல் போல் இருந்தது. ஏதாவது வலிக்குதா சாரதா என்ற அவருடைய கேள்விதான் வலித்தது. எதற்கு இத்தனை பரிதவிக்கிறார் என்ற சிந்தனை அபத்தமாக தோன்ற கண்களை மூடி திறந்தாள். எனக்கு தெரியும், உங்களால இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு. உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ இங்கேயே இருங்க. இது போல கோயில் வாசலை ஒட்டின வீடெல்லாம் கிடைக்காது. மறக்காம பவளமல்லிக்கு தண்ணி ஊத்துங்க. போகன் வில்லாவுக்கும் ஊத்தணும். துணி எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போய் உலர்த்த வேண்டாம். சிட் அவுட்டிலேயே போட்டுக்கங்க. வேலைக்கு ஆள் வைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு நீங்களே பார்த்துக்கங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுலபமானது சிலதை கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன். பாண்டுரங்கனுக்கு பூஜை பண்ண மறந்துடாதீங்க. சரதா அடுக்கிக் கொண்டே போக அவர் குரல் உயர்த்தி கத்தினார். அந்த குரலில் வழிந்த நடுக்கத்தில் சாரதா பதறிப்போய் 2 அடி பின்னால் நகர்ந்தாள். போதும் சாரதா, பத்ரிநாத் கோயிலுக்கு யாத்திரை போற மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு எல்லாம் இயல்பா ஏத்துக்கிற மனசு இருக்கலாம், அது வரம். எப்பவும் உனக்கு வரம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. ஆனா என் மனசு எத்தனை துண்டா உடைஞ்சு கிடக்குதுன்னு உனக்கு தெரியாது. உடைஞ்ச அத்தனை துண்டும் வேறு வேறு முகம் காட்டி பயமுறுத்துது. அவர் கை கூப்ப சாரதாவின் வாய் தன்னால் முனகியது. பாண்டிரங்கா. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தி குடும்பத்தோடு கிளம்பி வர, அவன் வந்த அரை மணி நேரத்தில் ரமாவும் வந்து சேர வீடு கொஞ்சம் கலகலப்பானது. முதலில் அழுகையும் பின்னர் அடுத்த கட்டம் என்ன என்ற பேச்சும் இயல்பாக நடந்தது. அதை சகித்து கொள்ளவே இயலாமல் அலை மீது அமர்ந்து தவம் செய்வதைப் போல் அவஸ்தையாய் அமர்ந்திருந்தார். இப்பவே அப்பா அம்மா என் கூட வந்துடட்டும். பாதுகாப்பு மட்டும் இல்ல, கடைசி நேரத்தில் இப்படி தனியா இருந்தா ரொம்ப பயமா இருக்கும். ஏதோ ஏற்கனவே 2-3 முறை செத்து அனுபவப்பட்டவன் போல் சொன்னான் பார்த்தி. அதுவும் சரிதான். இங்க இருக்கிற பொருட்களை டிஸ்போஸ் பண்ணிட்டா வாடகைக்கு கூட விட்டுடலாம். ஆனா மாமா தன் காலத்துக்கு இங்க இருக்க பிரியப்படுவார் போல. ஆனா சாமான்கள் எதையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க, அங்க இடம் இல்ல. மீனா சொல்ல சதாசிவம் மரவட்டையாய் சுருண்டு போனார். இயல்பாக இருக்கிறார்கள், ஆனால் இதயத்தோடு இருக்கிறார்களா? தெரியவில்லை. எதிர்காலத்தை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க சதாசிவமோ இந்த நிகழ்காலம் இப்படி இங்கேயே உறைந்து போய் விடாதா என்று எண்ணி துடித்து கொண்டிருந்தார். மாலை வரைக்கும் இருந்துவிட்டு கிளம்பி போனார்கள். அம்மா, உனக்கு என்ன சாப்பிட ஆசையா இருக்குன்னு சொல்லு, அடுத்த வாரம் வரும்போது செஞ்சுட்டு வரேன். வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும், ரமா இயல்பாய் சொன்னாள். அவர்களே சமைத்தார்கள். வீடு நாள் முழுக்க மனிதர்களால் சூழப்பட்டு பாதுகாப்பில் இருப்பது போல் இருந்தது. அவர்கள் கிளம்பி போன பிறகு மீண்டும் சூன்யம் வந்து கவிழ்ந்தது போல் வெறுமை பூச சிட் அவுட்டில் வந்து அமர்ந்து கொண்டார். வானம் நிறம் மாறிக்கொண்டிருந்தது. பார்க்க பார்க்க கருமை பூசிய வானம் மனசுக்குள் கிளியை தர, பக்கத்தில் வந்து ஆதரமாய் தோள் தொட்ட சாரதாவை பார்த்ததும் வலிய புன்னகைக்க முயன்று தோற்றார். நேற்று போல் சாரதாவின் முகத்தில் பூரண ஜோதி இல்லை. ஏதோ ஒரு சிந்தனை காய்ந்த நெற்றியில் உழன்று கொண்டிருந்தது. எல்லோரும் வந்து போனதுல உங்களுக்கு நிம்மதியா? வந்தா போய்த்தானே ஆகணும் சாரதா.
என்றவரின் கேள்வியில் விளைந்து கிடந்த விரக்தியை சுவாசிக்க விரும்பாமல் நிலைப்படியில் சாய்ந்து கொண்டாள். நேற்றை விட இன்றைக்கு சோர்வாய் இருப்பது போல் தோன்றியது. அந்த பலகீனம் இவர் பார்வையில் விளைந்ததாக கூட இருக்கலாம். எல்லாரும் இயல்பா எடுத்துக்கிட்டாங்க, நல்லதுதான் என்றபோது குரலில் சின்ன ஏமாற்றம் தெரிந்தது. அவங்க அன்றாடத்துல நீ இல்ல சாரதா, நம்ம மேல மிச்சம் இருக்கிறது கடமையும் கொஞ்சம் பாசம் மட்டும்தான். நம்முடைய தேவை அவங்களுக்கு தீந்து போய் வெகு நாள் ஆகுது. புன்னகைத்த போது கசப்பாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கத்துக்கங்க, எதுக்கும் யார்கிட்டையும் கேட்காதீங்க. மிஷின்ல துணிகளை போட்டு காய போட கத்துக்கங்க. பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு ஒரு முறை திரும்பி பார்த்து உறுதி பண்ணிக்க கத்துக்கங்க. வேலைக்கு மருந்து சாப்பிட்டுக்கங்க. சின்ன தொந்தரவு வந்தாலும் டாக்டர் கிட்ட போய் சரி பண்ணிக்கங்க. அதை பெருசாக்கிட்டு யாருக்கும் தொந்தரவு தந்துடாதீங்க. மொத்தத்துல செவிடா இருந்துக்கங்க. வரிசையாய் வந்து விழுந்த உபதேசத்தில் கவலை அப்பி கிடந்தது. ஏன் இந்த கவலை எல்லாம்? விட்டுட்டு நிம்மதியா வேலையை பாருங்க. சேர்ந்திருக்கிற போற நிமிஷங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ நிறைவா வாழ்ந்துக்கணும். இப்படித்தானே நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்த. இப்பவும் அதைத்தான் சொல்றேன். ஆனா மனசுக்குள்ள எதுவோ அழுத்துது காலையில இருந்து. இருவருக்குமே காரணம் புரிந்ததால் அது ஏன் என்ற கேள்விகள் கேட்டுக்கொள்ளவில்லை. அன்று இரவு சாரதாவுக்கு உறக்கமே வராது போனதால் தான் ஹாலில் சின்ன வெளிச்சத்தில் அமர்ந்து பழைய புகைப்படங்களை புரட்டி கொண்டு சதாசிவம் அமர்ந்திருப்பது கண்ணில் பட்டது. என்ன பண்றீங்க? போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. நீங்க பண்றத பார்த்து பார்த்து தான் எனக்கு நெஞ்சில பாரம் ஏறுது. ஆல்பத்தை மூடிவிட்டு அமைதியாகிவிட அந்த சொல் பேச்சு கேட்கும் பணிவு மனதில் நிகழ்வை தர மெல்ல அவரின் தலை கோதிவிட கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார். சில போட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ தெய்வீகமா இருப்ப. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மறந்து போயிடுச்சு. படத்தை காட்டணும் தான்னு எடுத்து வச்சேன். இனி இந்த பேச்சுக்களை யாரு சுவாரஸ்யமா கேட்க போறா? மாமா, நாம இன்னும் கொஞ்சம் அந்யோன்யமா குடும்பம் பண்ணி இருக்கலாம் இல்ல? அப்பப்ப சண்டை போட்டுட்டு பேசாது இருந்திருக்கோம். நீ பண்ற பருப்பு உசிலையும் வெங்காய தீயிலும் கிளாஸா இருக்கும். பாராட்டினதே இல்லை. ரெண்டொரு ரெண்டொரு முறை கை நீட்டி இருக்கேன். காரணம் மறந்து போச்சு. இருந்தாலும் சாரி, பொய் சொல்லியிருக்க. எது ஞாபகம் வருதோ அதையெல்லாம் அப்பப்ப சொல்றேன். அந்த நள்ளிரவின் மௌனத்தில் அவரின் கண்களில் மின்னிய பளபளப்பு என்னவோ செய்தது. அவர் உள்ளங்கையை அழுந்த பற்றி கொண்ட சாரதா அதை தன் கண்களில் ஒற்றி கொண்டாள். இந்த தவிப்பு தான் என்னையும் சேர்த்து அலை கழிக்குது. பாண்டுரங்கா, பாண்டுரங்கா, யாரும் சாக பெரியப்படுறது இல்லை. ஆனா வாழ்ந்துட்டேவும் இருக்க முடியாது தானே? எது நம்ம கையில இருக்கு? நீங்க சொன்னது போல பிள்ளைங்களோட அன்றாடத்துல நாம இல்லை. ஆனா நாம ரெண்டு பேரும் ஒருத்தரை சார்ந்தே இன்னொருத்தர் வாழ்ந்திருக்கோங்கிறத இப்பதான் புரியுது. எனக்கு பின்ன உங்க வாழ்க்கை எத்தனை நீளமானதுங்கிற கணக்கெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த நீளத்தை எப்படி கையாள போறீங்கங்கிற பதட்டம் 2 நாளா இருக்கு. லௌகீக பந்தங்கள் முடிஞ்சு போனாலும் ஆன்மாவோட பந்தம் முடிஞ்சே போகாதுங்கிறதால எனக்கும் இப்பெல்லாம் பதட்டமா இருக்கு. கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர அதை காண விரும்பாமல் சதாசிவம் படுக்கையில் சென்று படுத்து கொண்டார். இன்னும் கொஞ்சம் நிமிஷம் கரைந்து போன பிறகு இருவரும் உறங்க எத்தனித்து தோற்று கொண்டிருந்த நிமிஷம் மெல்ல மனைவியின் புறமாக திரும்பி சொன்னார். காத்திருந்து வர்ற மரணத்தை விட கனப்பொழுதுல வர்ற மரணம் தேவலாம் சாரதா. சிந்திக்க வேண்டியதில்லை. சந்திச்சா மட்டும் போதும் இல்ல. பேசாம படுங்களேன். அதன் பிறகு அவரிடம் எந்த வார்த்தைகளும் இல்லை. விடிந்ததும் அன்றாடம் துவங்கியும் அவர் எழுந்து கொள்ளாமலே படுக்கையில் இருந்தார். இரவு நீண்ட நேர விழிப்பினால் என்று சாரதா சமாதானமானாலும் நேரம் கரைந்து போய்கொண்டிருக்க மெல்லிய பதட்டம் ஊடாட அவரை வந்து தட்டி எழுப்ப தலை சரிந்தது. பாண்டிரங்கா, வாய் தன்னால் முணுமுணுத்தது. பார்த்து கொண்டே நின்றாள் சாரதா. 45 வருட அந்யோன்யம் 4 நொடிகளில் உலக பிரதானமாய் உயர்ந்து படம் எடுத்து கண்முன்னே விரிந்து வியாபித்தது. ஒரு சொட்டு கண்ணீர் தான். அதற்கு பின்னால் கண்ணீரே வரவில்லை. ஆன்மாவின் தேடலுக்கு விடை தெரிந்திருக்க சில நாட்களாக தொலைத்திருந்த பூரண அமைதி முகத்தில் முறுவலித்திருக்க கண்களை மூடிக்கொண்டு கை கூப்பினாள். பாண்டிரங்கா,
ஒருத்தர் மரணம் இன்னொருத்தருக்கு வலிக்காத மாதிரி, ஒரு பூ மாதிரி மரணத்தை எங்க 2 பேருக்கும் தந்து ஆசிர்வாதம் பண்ணி இருக்க. மிடறு விழுங்கி துக்கம் தின்றாள். சதாசிவத்தின் நெற்றியில் அழுந்த முத்தம் பதித்துவிட்டு பார்த்தியை அழைத்துக் கொண்டிருந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.